ப்ராஜெக்ட் விஷ்ணு. இதுதான் இந்தியாவின் ஏவுகணை திட்டத்தின் பெயர். இப்போது எல்லாம் ஒவ்வொரு நாடும் சண்டையிட்டுக் கொள்வதற்கு தரைப்படையை பயன்படுத்துவதில்லை. ஏவுகணைகளை தங்கள் நாட்டிலிருந்து ஏவிவிட்டு எதிரி நாட்டு இலக்குகளை தாக்குகிறார்கள். அந்த வகையில் இந்தியாவும் ஏவுகணை திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. ஏற்கனவே இந்தியாவில் தயாராக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்ட ஏவுகணைகள் பல வெளிநாடுகளில் விற்பனையாகி வருகின்றன. அதிலும் இந்தியா தயாரித்த பிரம்மோஸ் ஏவுகணை உலக நாடுகளிடையே புகழ் பெற்றுள்ளது. காரணம், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் மீது இந்த ஏவுகணை வீசப்பட்டது. அது துல்லியமாக தனது இலக்கை தாக்கி பெரும் அழிவை ஏற்படுத்தியது. இதன் பிறகு பிரம்மோஸ் ஏவுகணைக்கு பெரும் வரவேற்பும் விற்பனை சந்தையும் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் இந்தியா புதிய ஏவுகணை திட்டத்தை உருவாக்கியுள்ளது. இந்த புதிய ஏவுகணையை கடந்த வாரம் பரிசோதனை செய்து வெற்றி பெற்றனர். இந்த புதிய ஏவுகணை 1500 கிலோமீட்டர் முதல் 2500 கிலோமீட்டர் தூரம் வரை பறக்கக்கூடியது. இதை எதிரி நாட்டு ராடார்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதிநவீன கவசமும் அதிக வேகமும் கொண்டது இந்த ஏவுகணை ஆகும். இது எதிரி நாட்டு இலக்கை மிக ஆழமான பகுதியையும் துளைத்து தாக்கும் வல்லமை கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஏவுகணை தயாரிக்கப்பட்டதன் மூலம் இந்தியா தற்போது உலக வல்லரசு நாடுகளான அமெரிக்கா, சீனா, ரஷ்யா ஆகியவற்றுக்கு பிறகு 4வது இடத்தை பெற்றுவிட்டது. இந்த புதிய ஏவுகணை வானில் இருந்தும் கப்பலில் இருந்தும் தரையிலிருந்தும் ஏவக்கூடிய திறன் பெற்றது. இதில் இந்த ஏவுகணையில் பெரும் குண்டுகள் மற்றும் அணு ஆயுதங்களை கூட வைத்து எதிரி இலக்குகளை தாக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் தான் இந்தியா இந்த ஏவுகணை திட்டத்திற்கு ப்ராஜெக்ட் விஷ்ணு என்ற பெயரில் புதிய ஏவுகணை தயாரித்து பரிசோதித்து வருகிறது. மேலும் இந்த ஏவுகணையில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து பொருட்களும் பாகங்களும் இந்தியாவிலேயே தயாரானவை. குறிப்பாக அதன் என்ஜின் கூட இந்தியாவில் தயாரானது என்பது குறிப்பிடத்தக்கது. மறைந்த குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் கனவை நனவாக்கும் வகையில் இந்தியா ஏவுகணை உற்பத்தியிலும் கண்டுபிடிப்பிலும் தன்னிறைவு பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.